ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு பௌர்ணமிக்கு போயிட்டு வந்தோம். நானும் என்னோட ஒய்ஃப் 2 பேரும் போயிட்டு வந்தோம். நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் மட்டும்தான். வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இது லைவாக போட்டிருக்கேன். அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் நேற்றும் இன்றைக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருந்ததுனால நான் வந்து இன்னும் யூடியூப் பார்க்கவே வரல. யூடியூப் பார்க்க எந்த வீடியோவும் போகல நான். அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, ரொம்ப அர்ஜென்ட் வேலை. நான் வேலை செய்கிற இடத்துல வந்து அந்த வீட்டு பொண்ணுக்கு வந்து கல்யாணம். நேற்றும் இன்றைக்கும் எந்த வீடியோவும் போடல. ஃபோன் எடுத்து யூடியூப் சும்மா ஏதோ பிடிச்ச வீடியோ எதுனா ஒன்று பார்க்கறது, அவ்வளோதான். யூடியூப் எதுவுமே நான் எந்த வீடியோவும் யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணல. அதனால தான் இப்போ இப்போ ஒரு வீடியோ ஷூட் பண்ணலான்னு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். லைவ் தான் வரலான்னு இருந்தேன். லைவ் போட முடியல. ஒரு 5 மினிட்லேருந்து ஒரு 8 மினிட்ல உள்ள ஏதாவது ஒரு சின்ன வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் நான் முடிவு பண்ணேன். 3 மாதத்துக்கு கழிச்சு நான் போகிறோன்னு சொன்னேன்ல. அங்கே போயிட்டு இந்த பௌர்ணமிக்கு வந்து அதிகமாக ஆட்கள் வரல. அந்த லைவை பார்த்தவங்களுக்கு தெரியும், கம்மி தான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9:48 12:56 வரையும் வந்து சந்திர கிரகணம் நடந்துச்சு. அது கூட எப்படி இருந்து தெரியுமா? நாங்கள் வந்து வெறும் கண்ணால் தான் பார்த்தோம். நாங்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து போயிட்டே இருக்கிறோம். நான் என்னோட ஒய்ஃப் வந்து அப்போ வந்து சுமார் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா 9:48 தான் ஸ்டார்ட்டு. ஆனால் அவ்வளோ தெரியல. 9:48 கரெக்டாக அந்த டைம் வந்து சரியாக தெரியல. 10:30 மணிக்கு மேலே அப்போ தான் அந்த சந்திர கிரகணம் வந்து நடந்தது. அப்படியே ஒன் சைடு அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிளாக் அப்படியே கொஞ்சமாக கம்மியாகி அப்படியே வந்து சந்திரன் வந்து அது முழுசா போனோம்னா எப்படின்னா ஆரஞ்சு கலரில் மாறிச்சு. அந்த சந்திரன் வந்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலரில் மாறிச்சு. அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அந்த சந்திரகிரகணம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நான் வந்து அதிகமாக வந்து இந்த சந்திரகிரகணம் பார்க்குறப்போ என்னன்னா சாம்பல் கலரில் மாறும். ஏன்னா நிலவு நம்ம கேமராவில் இல்லை டிவியில் வீடியோவில் பார்த்தாவே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாவே நிலவு வந்து சாம்பல் கலர் தான் இருக்கும். அதே போல் அந்த சந்திரகிரகணம் பிடிக்கும்போது வந்து கொஞ்சம் கலர் மங்களமாக சிமெண்ட் கலரில் மாறும் சந்திரன் வந்து. ஆனால் நைட்டு பார்த்தது வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் செம்மண் கலரில் அப்படியே அந்த நிலவே அவ்வளோ அந்த கலரில் மாறி இருந்தது. நான் இது வரைக்கும் எந்த ஒரு சந்திர கிரகணத்திலும் இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த சந்திர கிரகணம் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அறிவியல் பூர்வமாக வந்து ஏதோ கிரகணம் இது பூமியும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது, சூரியன் நேர்கோட்டில் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் இந்த ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராகு கேது வந்து அந்த சந்திரனை அப்படியே விழுங்கி அப்படியே வெளியே விடுறப்போ அந்த சந்திரன் கிரகணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்குது. இது சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜோதிடத்தில் அவங்க நம்ம சொல்கிறது தான் கேட்க முடியும். அது உள்ள போயிட்டு நம்ம ஆராய்ச்சி நம்மளுக்கு அதனால. ஆனால் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆரஞ்சு கலரில் அப்படியே நம்ம ஆரஞ்சு பழ மாட்டோம், அப்படியே ரவுண்டாக அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு சந்திர கிரகணம். நான் வந்து திருவண்ணாமலை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். 1200 பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. அது வந்து நிறைய பாசிட்டிவ் காமெண்ட்லாம் வந்துச்சு. எப்படின்னா, நான் எதுக்காக அந்த வீடியோ முக்கியமாக போட்டோன்னா, இந்த சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து அந்த சின்ன குழந்தைனால நடக்க முடியாது. அப்புறம் அந்த சின்ன குழந்தை தூக்கிட்டும் நம்மளாலும் நடக்க முடியாது. அதனால் ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு நிம்மதியாக ஒரு கோயிலில் வந்து சாமி பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாக போனோம்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வருவாங்க. அதனால வந்து குழந்தைங்க வந்து ஒரு 12, 13 வயசுக்கு மேலே 15 வயசுக்கிட்ட அந்த அளவுக்கு அந்த வயசு அளவுக்கு வந்தால் போதும். அதுக்கு மேலே நான் கூட்டின்னு வரணும். ஏன்னா வந்து 14 கிலோமீட்டர் நடக்குது. வெறும் 14 கிலோமீட்டர் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ராஜகோபுரத்தாண்டி போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் ஆகுங்க. இப்போ சுற்றிக்கிட்டு வந்தால் இது ஒரு 3, அது ஒரு 14, எவ்வளோ ஆச்சு? 17 கிலோமீட்டர் ஆகுங்களா? திரும்பி அந்த ராஜகோபுரத்தாண்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி போனாலும் 2 கிலோமீட்டர் ஆகுது. இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுனாலும் 3 கிலோமீட்டர் ஆகுது. அப்போ எவ்வளோ ஆகுதுங்க? 20 கிலோமீட்டர் மேலே ஆகுது. மினிமம் 20 கிலோமீட்டர். நம்ம வந்து நம்ம பெரியவங்க வந்து அந்த ஒரு கஷ்டத்தையும் அந்த ஒரு பக்தியும் நம்ம எல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம போகிறோம். ஆனால் சின்ன குழந்தைங்க வந்து அழுவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் இடைஞ்சல் வரும். அதுக்காக தான் நான் சொன்னேன். அது நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் காமெண்ட் போட்டிருந்தாங்க. நல்லா கூட அந்த வீடியோ கூட ஓரளவுக்கு ரீச் ஆகிருந்தது. 1200 பேர் பார்த்துருந்தாங்க. எனக்கு பெரிய விஷயம். என்னோட சேனல் வந்து 1200. என்னடா நீ அங்கங்கே மில்லியன் கணக்கில் வீடியோ போது நீ ஒரு 1200 பேர் பார்த்ததுக்கு நீ பெருமை பீத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு அதுதான் பெருமை. ஏன்னா நான் ஒரு கண்டக்டாக யோசிச்சு ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு என்னோட வீடியோ வந்து அதிகமாக ஒரு 500, 600, 700 பேர் தான் பார்த்துருப்பாங்க என்னோட வீடியோ பாருங்க என்னோட சேனலில். ஆனால் இந்த வீடியோ மட்டும் 1200 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம பேசுறது அந்த 1200 பேருக்கும் பிடிச்சிருக்கும்.
நான் சொல்ற விஷயத்துல ஒரு நியாயமான விஷயம் இருந்திருக்கு. அதனால தான் அந்த 1000 பேர் 1600 பேர் பார்த்தாங்க. நான் சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இதே போல நான் போடுற வீடியோலாம் நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு அந்த சிவனை நான் வேண்டிக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இதுக்கு மேலே மேற்கொண்டு என்னென்ன கண்டென்ட் போகலான்னு உங்களால் கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். நானும் ஒரு யோசனை இருக்கேன். ஏன்னா இந்த சேனல்லையும் அப்படியே ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிமு இல்லை ஏதோ ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி எதாவது வீடியோ இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஏதாவது வீடியோ இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது தகுந்த மாதிரி ஏன்னா ஆடியன்ஸு பிடிக்கணும்ல, அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. அது தகுந்த மாதிரி நான் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானும் எங்கள் டெய்லி வேலைக்கு போனோம், எனக்கு வந்து நைட்டில் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணி நான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பி சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் வந்து சொன்னல இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போனேன், அந்த சந்திர கிரகணத்தினால நிறைய பேர் வந்து வரல. ஏன்னா அந்த கிரகணம் நடக்கிறப்போ எந்த சாமியும் பார்க்கக்கூடாது. ஏன்னா சாமி வந்து அந்த நேரத்தில் வந்து சக்தி இருக்காதான். அதனால நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க, பார்க்கல, வரல. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த டைமில் வந்து சாமிக்கு சக்தி இல்லாமல் போயிடும், நம்ம பார்த்து ஒன்றும் புள்ளி இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாமிக்கு சக்தி இருந்தாலும் சக்தி இல்லாட்டினாலும் சாமி நம்ம பார்க்க நினச்சினா எப்போவாச்சும் பார்க்கலாம். புரியுதுங்களா? அவருக்கு சக்தி இருக்கட்டும், சக்தி இல்லாமல் போட்டோம். ஆனால் நம்ம பார்க்க நேரத்தில் இப்போ பௌர்ணமினா பௌர்ணமி நம்ம போய் தான் ஆகணும். இந்த பௌர்ணமியில் வந்து சந்திரகிரகணம் நடக்குது, இந்த டைமில் வந்து சாமி சக்தி இருக்காது, இந்த டைமில் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரூல்ஸ் கிடையாது, எந்த ஒரு பாகுபாடு கிடையாது. நம்ம பார்க்க நினச்சா அந்த பௌர்ணமியில் சாமியை பார்க்கணும், ஒரு கிரிவலத்தை சுற்றி வந்துடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நான் போயிட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் போயிட்டு அந்த திருவண்ணாமலை சுற்றியும் 8 சிவலிங்கம் இருக்குது. அந்த வாயுலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், வருணலிங்கம், இந்திரலிங்கம், மிருதிலிங்கம் சொல்லிட்டு இன்னொரு சூரியலிங்கம், ஒரு 8 சிவலிங்கம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். அப்போதான் நமக்கு வந்து அதோட அனுபவமும் அது பார்த்தோம்னா அதோட நமக்கு ஒரு எனர்ஜியும் கிடைக்கும். அது வந்து நம்ம அந்த சாமியோட அருளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் என்னோட ஒய்ஃப் வந்து முதல் முறையாக வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு நான் கூட்டு போனேன். என்னோட ஒய்ஃப் என்னடா இது இந்த மாதிரி டைம் நம்ம கூட்டு போகிறோமே, எவ்வளோ ஜனங்கள் இருப்பாங்க. என்னோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கால் வலி, அதனால் அவங்க நடக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னோட பொண்ணும் நடந்தாங்க. நான் சொல்கிற கோயில்கள்லாம் உள்ள போய் என் கூட வந்து எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருந்தது. நான் என் ஒய்ஃப் 2 பேர் தான் போனோம். ஆனால் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் ஜனம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஜனம் கொஞ்சம் கம்மியாக வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு. ஏன் சந்தோஷமாச்சுன்னா சாமியை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக, கொஞ்சம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல். ஏன்னா ஜனம் வந்து அதிகமாக வந்தாங்கன்னா நம்ம வந்து சாமியை வந்து கரெக்டாக பார்க்க முடியாது. ஒரு 1 செகண்ட் 2 செகண்டில் அப்படி கத்தி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்து போயிட்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நின்று நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தோம். எல்லா சிவலிங்கத்தையும் பார்த்து தரிசிச்சுட்டு வந்தோம். அந்த அவரோட தரிசனம் நல்லபடியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்டி. ஏன்னா இது மாதிரி நான் போனப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சாமியெல்லாம் பார்த்து 2 செகண்ட் தான் பார்த்துட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப நிம்மதியாக பார்த்தோம். அது எனக்கு ரொம்ப மன நிம்மதியை கொடுத்துச்சு. நம்ம வந்து ஏதாவது நம்ம ஒரு கடவுளை பார்க்க போனோம்னா அந்த கடவுளை கிட்ட நம்ம பலன் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செய்யணும், பலன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடக்கும். அதனால வந்து எந்த சாமியை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி, பலன் எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் வந்து இது செஞ்சா அது நடக்குமா, இது நடக்குமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதுபடி எதுவுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்து எந்த ஒரு செயலும் செய்யாதீங்க, எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்யாதீங்க, எங்கேயும் எதிர்பார்த்து போகாதீங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம போகணும். அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஸ்லோவா தான் நடக்கும். இப்போ உடனே நடக்காது. இப்போ நம்ம சாமி கும்பிட்டா உடனே நமக்கு சாமி எடுத்து கொடுத்துருவாங்க, அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் அப்படி நம்ம போனாதான் அந்த இது எப்படின்னா அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைச்சி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால நம்ம ஏதாவது தப்பு செயல்கள் செஞ்சாலும் இல்லை வேற ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான நிலைமை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். உடனே 1 மாசத்துல 2 மாசத்துல போனா மாறிடும் சொல்லிட்டு நினைக்காதீங்க. தொடர்ந்து போங்க, நல்லதே நடக்கணும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.